நல்ல மீட்டை செலக்ட் பண்ணாலே பாதி சமையல் முடிஞ்சுங்க. ஒரு நல்ல மீட்டை சூஸ் பண்றது எப்படின்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு கறிக்கடைக்கு போறோங்க. ஸோ அந்த கறிக்கடையில வச்சிருக்க மீட் ஃப்ரெஷ்ஷா இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டுக்கறிக்கு பேரே ரெட் மீட் தான் இல்லைங்களா? ஸோ ரெட் மீட் அப்படின்னா என்ன? கண்டிப்பா அது ரெட் கலர்ல இருக்கணுங்க. ஒன்ஸ் அது ப்ரௌன் கலர்ல மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது கண்டிப்பா காலையில வெட்டினதா இருக்கும், இல்ல நேற்று நைட்டு வெட்டின ஆடா இருக்கும். தென் அதுல மேல இருக்க கொழுப்பு ஒண்ணு அது கிரீமியா இருக்கணும், இல்ல வெள்ளை கலர்ல இருக்கணும். அது மஞ்சள் நிறத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கறி வெட்டி 8 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். மட்டன் எப்பவுமே சாஃப்டா இருக்கணும், பட் நாட் டூ சாஃப்ட். நம்ம அதை அமுக்குறப்ப அது ரீபவுண்ட் ஆகணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஃப்ரெஷ் மீட் இல்லைங்க. நம்ம அமுக்குறப்ப ரொம்ப ஹார்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அந்த மீட் வெட்டி ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மெல்லுங்க. ஃப்ரெஷ்ஷான மீட்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஸ்மெல் எதுவும் வராது. இது ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து ஸ்மெல் வரும். இந்த 4 விஷயத்தையும் கவனிச்சு ஒரு மீட் வாங்கி வச்சு சமைச்சீங்கன்னா கண்டிப்பா டேஸ்டா இருக்குங்க. நீங்க பண்ற சமையல் டேஸ்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஃப்ரெஷ் மீட்டை வாங்கி சமைங்க. திஸ் இஸ் டாக்டர் சதீஷ்குமார் பாண்டிட் செல்வம், ஒத்தக்கடை செல்வம் சமையல், சர்விங் வித் லீகசி, தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதா.